இன்றைக்கான வேதவசனம் நீதிமொழிகள் அதிகாரம் 9 வசனம் 11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று வேதாகமம் கூறுகிறது. இந்த வசனம் தேவனை அறிந்து அவருடைய ஞானத்தில் நடக்கிற வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த அதிகாரத்தில் தேவ ஞானம் மனிதனை அழைக்கிறது. தேவனை பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் மனிதன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் அனுபவிப்பான். தேவனுடைய ஞானம் நமக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது. பல நேரங்களில் மனிதர்கள் தங்களுடைய அறிவின்படி நடக்கிறார்கள். ஆனால் தேவ ஞானத்தின்படி வாழும் மனிதன் வாழ்க்கையில் அமைதியையும் நீடித்த ஆசீர்வாதத்தையும் பெறுவான். அதனால்தான் தேவன் என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் அதிகாரம் 20 வசனம் 12 இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதேபோல் உபாகமம் அதிகாரம் 5 வசனம் 33 இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்துச் சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். ஆகையால் நாம் தினமும் தேவனை தேடி அவருடைய வார்த்தையை கேட்டு ஞானத்தின்படி நடக்க வேண்டும். அப்போது தேவன் நம் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நம் நாட்களையும் ஆயுளையும் விருத்தி செய்யும். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தந்தையே, உம்முடைய ஞானத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் நாட்கள் பெருகவும் ஆயுள் விருத்தியாகவும் அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.